ஐங்குறுநூறு ஐங்குறுநூறை எப்படி பிரிக்கலாம்னா 5 ப்ளஸ் குறுமை ப்ளஸ் 100 அப்படின்னு பிரிக்கலாம். இது 3 அடி சிற்றெல்லைகளையும் 6 அடி பேரெல்லைகளையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல். திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்கள் கொண்டது. 5 திணைகளை பாடிய புலவர்கள் குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருதத்திணை ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். இந்த ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானைக்கட்சேய் மாந்தரன் பேரன் இரும்பொறை. இந்த பேயனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. ஐங்குறுநூறு எப்படி பிரிக்கலாம்னா 5 ப்ளஸ் குறுமை ப்ளஸ் 100 அப்படின்னு பிரிக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னா 3 அடி சிற்றெல்லைகளையும் 6 அடி பேரெல்லைகளையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆனது. ஐங்குறுநூறு அகவற்பாவால் ஆனது. இது எப்படி இருக்குது? 3 அடி சிற்றெல்லைகளையும் 6 அடி பேரெல்லைகளையும் கொண்டது. இது திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்களை கொண்டது. திணை 5 திணை என்னது நமக்கு தெரியும். என்னதுன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு தெரியும். அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. குறிஞ்சி திணை கபிலர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கூ அப்படிங்கிறது காக்கா வரிசையில் வருது. காக்கா கீக்கி கூக்கு அப்படின்னு சொல்கிற வரிசையில் வருது. அதனால் குறிஞ்சி திணை கபிலர். முல்லை திணை. முல்லை காடும் காடு சார்ந்தது. காட்டில் என்ன இருக்கும்? பேய் இருக்கும். அதனால் பேயனார். முல்லை திணை பேயனார். மருதத்தில் என்ன இருக்கும்? வயலும் சார்ந்தது மருதம் சொல்லுவோம். அதனால் வயலில் அந்த வரப்பு இருக்கும். வரப்பு ஓரத்தை வரப்பு ஓரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மருதத்திணைக்கு ஓரம் போகியார். மருதத்திணைக்கு ஓரம் போகியார் சொல்லுவோம். நெய்தல் திணை அம்மூவனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்து பாலை திணை. பாலையில் என்ன இருக்கும்? பாலையில் வெறும் மணலாக தான் இருக்கும். அங்கே என்ன இருக்குன்னா அதிகமாக ஆந்தைகள் இருக்கும். அதனால் பாலை திணை அப்படிங்கிறதுக்கு ஓதலாந்தையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருதத்திணை ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஐங்குறுநூற்றினுடைய கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா யானைக்கட்சேய் மாந்தரன் பேரல் இரும்பொறை.